நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? என் தேவனே, சத்தமா, என் ஜீவனே, ஓ என் அன்பரே, என் சொந்தமே. எல்லாரும் சொல்லலாமா? இந்த வானம் பூமியாவும் மாளும் தேவன் நீ, இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்க. சொல்லலாமா? இந்த வானம் பூமியாவும் மாளும் தேவன் நீங்க, இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்க தான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான். ஏன் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். கைகளை உயர்த்தி பாடலாமா? என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. நீங்க மட்டும் சத்தமா பாடுங்க. என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே, இந்த வானம் பூமி யாவும் ஆளும் தேவன், இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்க தான். இந்த வானம் பூமியாவும் ஆளும், இந்த உயிருடலில், இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்க தான் அப்படின்னு அவர் பாடின மாதிரியே மரிக்கும் போதும் பாடிக்கொண்டே மரித்து போய்விட்டார். கடைசியா கூட சென்னையில ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு வந்து மரித்து இருக்கிறார். உண்மையாகவே ஆச்சரியமாயிருக்கு. அப்படியே கரங்களை உயர்த்தி, பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரிய, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியல, பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியல, இன்னும் வாழ தெரியல, மண்ணான மனிதன் என்னால் ஏதும் ஆகுமா, மண்ணான மனிதன் பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா, உன்னத தேவன் நீ சேர்ந்து, பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியல, இன்னும் வாழ தெரியலையே. அப்படியே கரத்தை உயர்த்தி எத்தனையோ பாடல்கள் நான் பிரசங்கத்திலே பயன்படுத்துகிற எத்தனையோ பாடல்கள், ஆராதனையிலே பயன்படுத்துகிற எத்தனையோ பாடல்களை மறக்கவே முடியாது. கரத்தை உயர்த்தி, கருவில் என்ன காத்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், உங்க தோளில் என்ன சுமந்தத பார்த்தா
அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவத தேற்றுவத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவத தேற்றுவத பார்த்தா உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. அம்மான்னு கூப்பிடவா? உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. அம்மான்னு கூப்பிடவா? உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் அப்பான்னு கூப்பிடவா? அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லி இந்த பாடலை பாடுவார் ஐயா. எப்பவுமே எப்படி திரும்ப பாடுவாரு? அம்மா அப்பா உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. அம்மான்னு கூப்பிடவா? உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. அம்மான்னு கூப்பிடவா? உம்மை அப்பான்னு கூப்பிடவா? கருவில் என்ன காத்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். எல்லாரும் பாடலாமா? உங்க தோழி என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவத தேற்றுவத அம்மான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் அம்மான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவத தேற்றுவத எல்லாரும் கரத்தை உயர்த்தி பாடலாமான்னு ஒரு சத்தமா? அம்மா அப்பா உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா? உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் உம்மை அப்பான்னு கண்ணீரை துடைச்சத பார்த்தா ஏன் கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். ஏன் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன ஏங்குவத தாங்குவத பார்த்தா
என்ன ஏங்குவத தாங்குவதப்பா உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா. கடைசியா கரத்தை உயர்த்தி கடைசி எல்லாரும் சேர்ந்து அம்மா மோசேக்கு எப்படி ஒரு கோல் அடையாளமா இருந்துச்சோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளத்தை ஆண்டவர் வேதத்துல கொடுத்தது மாதிரி ஐயாவுக்கு இந்த அம்மான்னு கூப்பிட ஆசைங்கிற ஒரு பாட்டை அவருக்கு ஒரு அடையாளமா கொடுத்தாரு. நான் நினைப்பேன், அம்மா அப்பான்னு பாடினாரு, இவரு எப்படி பார்த்தா ஐயாவை பார்த்தா அப்படியே அப்பாவை போலவே இருந்தாரு. பல பேருடைய போன்ல வெஸ்லி அப்பான்னு தான் எல்லாருமே சேவ் பண்ணிருப்பாங்க. வெஸ்லி அப்பா, வெஸ்லி அப்பா, வெஸ்லி அப்பா. நான் அவர் ஆங்கியான் தான் கூப்பிடுவேன், எப்ப பார்த்தாலும் ஆங்கியான் தான் கூப்பிடுவேன். பல பேருடைய போன்ல வெஸ்லி அப்பா, வெஸ்லி அப்பா, வெஸ்லி அப்பான்னு தான் போட்டிருப்பாங்க. உண்மையாவே நான் நினைச்சேன், நம்மளும் ஒரு நாள் மறிப்போமே, அந்த உலகம் நம்மளை என்ன சொல்ல போகுது அப்படின்னு யோசித்தேன். சில பேர் சொன்னாங்க, சரியா நிறைய பேர் இடத்துல பழக முடியல, சில பேர் நிறைய பேர் இடத்துல இறங்கி பழக முடியல, நேசிக்க முடியல, எங்களுக்கு சரியான தொடர்பு இல்லைன்னாங்க. சின்னவங்க, பெரியவங்க, வயதானவங்க, எளிமையான சபைகள், கிராம வீடுகள், கிராமம், எதையும் பார்க்காம ஒரு அப்பாவை போல அநேக பிள்ளைகளுக்கு, அநேக சபைகளுக்கு வாழ்ந்து தான் ஓட்டத்தை முடிச்சுட்டு படுத்திருக்காரு. நான் ஒண்ணுதான் வீட்டுக்கு போனோன்னு நினைச்சு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, ஒரு தகப்பனை போல மறிக்கிற ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் சொல்லணும் ஆண்டவரே, எங்க பாஸ்டர் ஒரு அன்பானவர், எங்க விசுவாசி ஒரு அன்பானவங்க சொல்லி மறிக்கணும் ஆண்டவரேன்னு என் இருதயம் ரொம்ப திறக்கப்பட்டுச்சு. ஆங்கியான்னு சொல்லுவேன். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லாரு, தோர இந்த மாறாத பாசம், அந்த பாட்டை நான் வெளியிடுறதுக்கு முன்னாடி அந்த மாறாத பாசத்தை பத்தி பேசியிருப்பாரு பாருங்க, ரொம்ப அற்புதம் பேசியிருப்பாரு. என்னை விட ஒருத்தர் நல்லா பாடுறவர் இருக்காருன்னு சொல்லுவாரு. கேட்கும் போதே தன்னை தாழ்த்தி கொண்டு பிறரை உயர்த்தி பேசுகிற இப்படிப்பட்ட உண்ண ஊழியர்கள் வரவே முடியாது. எந்த நேரத்துல போன் பண்ணாலும் சரி போன் எடுப்பாரு. காலையிலயா இருக்கட்டும், ராத்திரியா இருக்கட்டும். நேற்று ராத்திரி கூட மறிக்கிறதுக்கு முன்னாடி, முந்தானத்து ராத்திரி மறிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் மெசேஜ் போட்டிருக்காரு. கடைசியா வந்திருக்கா மெசேஜ் வந்திருக்கா, நிறைய பேரோட போன் வந்திருக்கு. மெசேஜ் போட்டு வந்த காலையில கூட வரும்போது காட்டிட்டு வந்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கடைசியா ஆள்குடியில ஊழியம் செய்யும் போது பவர்ஃபுல்லா ஊழியம் செஞ்சார், சிரித்து கொண்டு ஊழியம் செஞ்சார். அப்ப நான் சொன்னேன், ஒருவன் சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது சொன்னேன். ஆண்டுடைய வருகை வந்தால் ஐயாவுக்கு அங்க நிச்சயம் முதலிடம் கொடுக்கும்னு எங்களுடைய நன்றி சொல்லும் போது கடைசியா ஊழியர் கொடுக்கல சொன்னேன். அன்னைக்கு சொன்னேன், ஒரு வாரத்துல அவர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவார் என்று நினைக்கல. ஆனால் நான் நிச்சயமா சொல்றேன், இப்படிப்பட்ட அன்பான தேவ மனிதர்கள் ஆண்டுடைய பாதத்தில் நிச்சயமா இளைப்பாரி கொண்டிருப்பார்கள். கடைசிய கரத்தை உயர்த்தி, வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பா. எல்லாரும் சேர்ந்து, வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழை. கைகளை உயர்த்தி பாடலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா,
நாள் திரளான தேவ தூதர்களோடு கூட ஆண்டவர் இந்த பூமிக்கு வருவார். அன்றைக்கு ஐயாவை நிச்சயம் முகமுகமாய் காண்போம். அந்த நம்பிக்கையோடு கூட அவரை புதைக்க வேண்டாம், விதைப்போம். ஒரு நாள் முளைத்து எழும்புவார். அவருடைய ராஜ்யத்தில் ஒரே இடத்தில் ஒரே கூட்டமாய் நித்தியமாய் ஆராதிக்கிற ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோட கைகளை தட்டி ஒரு ஆமென் என்று சொல்லுவோமே.